எத்தனை பேரா ஆட்டி வச்சாரு. அப்படியே வந்து நின்னாருன்னா கைப்பிள்ளையிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து காமெடி பண்ணிக்கிட்டு மீசையிலேருந்து வாய் வரையும் காமெடி பண்ணி காது மொயின்னு கேட்குறத அவர் டைலாகெல்லாம் பேசி அவரும் நானும் ஒரு படம் நடித்தோம். அக்கா நான் மதுரை முனிச்சாலை தெரியல உங்களுக்கு முனிச்சாலைன்னு. அடா பாவி எங்கள் மாமா பீரோ கம்பெனியை முனிச்சாலை தானடா. இவரை பத்தி இப்ப என்னால பாராட்டினாலே சில பேர் எனக்கு திட்டுறாங்க. ஏன்னு தெரியல. இவரை பாராட்டினாலே ஏன் அவரு நல்ல மனிதரா, நல்லவரா வல்லவரா? ஏன்னா இன்னைக்கு அவர் எடுத்திருக்க பாதை அந்த மாதிரியான பாதை. தம்பி ஒன்னே ஒன்று சொல்றாங்க, போதும் உங்க கார் ரேஸ் எல்லாம் இனிமே வேண்டாம். சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க, நிறைய நடிக்கிறீங்க, நிறைய மக்களுக்கு நல்லது செய்றீங்க, நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தொப்பிப்பட்டவர் எனக்கு அவரை பத்தி தெரியலையே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓ கவுண்டமணி நகைச்சுவை நடிகரா? இப்ப அடுத்த ஒரு நபர் நான் கேக்குறேன். சோ இவருக்கு அடுத்து இவரை நான் கேட்கணும். ஸோ அடுத்த இந்த அந்த 90s தாண்டி அடுத்த கட்டத்துல வந்தவங்க. இன்னும் 90sலயே இருக்கீங்களா? இப்போ என்ன வருஷம்? ஓ சரி சொல்லுங்க. ஓகே, ஸோ வடிவேலு சார் எத்தனை பேரா ஆட்டி வச்சாரு. அப்படியே வந்து நின்னாருன்னா உங்களுக்கு தெரியும். கைப்பிள்ளையிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து காமெடி பண்ணிக்கிட்டு மீசையிலேருந்து வாய் வரையும் காமெடி பண்ணி காது மொயின்னு கேட்குறத அவர் டைலாகெல்லாம் பேசி அவரும் நானும் ஒரு படம் நடித்தோம். அந்த படம் பற்றி சொல்கிறேன். அதில் வந்து அப்போ வந்து வடிவேலு வந்து அந்த காதலன் படமெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்போ தான் வந்த படம். அதில் வந்து நானும் ஆக்ட் பண்ணுறேன், நிறைய ரஞ்சித் சார் எல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. டக்குன்னு பேர் சொல்ல வரல. அந்த படத்தில் நடிக்கும்போது அவர் என்னை என்ன சொல்லுவாருன்னா, அக்கா நான் மதுரை முனிச்சாலை தெரியல உங்களுக்கு முனிச்சாலைன்னு. அடா பாவி எங்கள் மாமா பீரோ கம்பெனியை முனிச்சாலை தானடா அப்படின்னு. ஐயோ அக்கா அப்படி நம்ம வடிவேலு சார் கூட அப்படியெல்லாம் பேசணும். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணணும், பார்த்தோம். அவர் ஒரு பெரிய காமெடி நடிகராக வந்து இன்னைக்கும் கூட அந்த காமெடியை வச்சு தான் இன்னைக்கு கல்யாணத்துல இருந்து அந்த பாட்டு போட்டாங்கன்னா அவருடைய டைலாக தான் போடுறாங்க. எல்லா படத்துலையும் மேடை ப்ரோக்ராம் பண்ணாலும் அவர் டைலாக தான் போடுறாங்க, அவர் நடிச்ச டைலாக. அந்த அளவுக்கு சின்ன பிள்ளையில இருந்து எல்லாரையும் மனசுல பதிய வச்ச மாமனிதன். வடிவேலு சாரை பத்தி நான் கேட்டோம், கண்டிப்பா இவரை பத்தி நாங்க கேட்டே ஆகணும். யாரா இருப்பாங்க நீங்களே கெஸ் பண்ணுங்க. எப்பா எம்ஜிஆர் வடிவேலு சாரை கேட்டோம் அப்படின்னா அடுத்து யாரை கேட்போம்? அடுத்து ஒரு காமெடி நகைச்சுவை நடிகரா? ஓ யாரா இருக்கும்? அவருக்கு அப்புறம் அவருக்கு முன்னால விவேக் சார் இருந்தாங்க. விவேக் சார் ஐயோ சத்தியமா விவேக் தம்பி ரொம்ப, அதாவது இப்ப வந்து எஸ்பிபி சார் அவங்களுக்கு வந்து அவர் பேர்ல அந்த சாலை அவர் பேர்ல திறக்கப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு முன்னால நமக்கு கிடைச்சது வந்து யாரா இருக்கு, என்எஸ்கே ஐயாவுடைய கலைவாணர் அவருடைய பேரால ஒரு தெரு, ஒரு ரோடே அமைக்கப்பட்டிருக்கு. சிவாஜி சார் அவங்க வேணா, எம்ஜிஆர் ஐயாவங்கெல்லாம் மகுடம். இதுல சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்லப்பட்டு இவருடைய பேரால அந்த தெருவே இருக்கு, பத்மாவதி நகர். சின்ன கலைவாணர் சிந்திக்க வைக்கிற ஒரு நகைச்சுவை நடிகரை விட அவருடைய அம்மா வந்து பெரிய படிப்பாளி, அவங்க அக்கா வந்து பெரிய படிப்பாளி. அவருடைய குடும்பத்துக்கும் அவங்களுடைய பெண்களுக்கும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். ஏன்னா அவரோட சீரியல் நடிச்சிருக்கோம், படங்கள் நடிச்சிருக்கோம். இன்னும் கேட்டால் எங்கள் ஊருக்காரர் அவர்.
அது வேற சூழ்நிலை பெரிய விஷயம். ஆனா, ஒரே ஒரு எங்க சின்ன ஊர் விஷயம். எங்க ஊர் நம்ம ஊருக்காரன்னு சொல்லிட்டு நானும் மதுரைக்காரன். அப்படியே வச்சுக்குவோம். நானும் மதுரைக்காரன் தான். அப்படியே வச்சுக்குவோம். ம். அதனால அவர் வந்து படிப்பு இதா இருந்தாலும், அவருடைய சிந்திக்க வைக்கிற காமெடிகள். ம். அவர் எந்த நகைச்சுவை பண்ணினாலும் உங்களுக்கு தெரியும். எல்லா விஷயமுமே சிந்திக்க வைக்கிற மாதிரியே இருக்கும். ம். அத நம்ம எடுத்துக்கிறதுக்கும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு உள்ள வேண்டாம். ஆக ரொம்ப பாசமுள்ள தம்பி அவரு. கடவுள் வந்து இவ்வளோ சீக்கிரம் அவர் இல்லாம பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப என்னது நம்ம கலைத்துறைக்கு, நம்ம திரைத்துறைக்கு, நம்ம மக்களுக்கு பெரும் இழப்பு, பெரும் இழப்பு. ஏன்னா இருந்திருந்தா அவர் இன்னும் நிறைய சாதிச்சிருப்பாரு. இன்னொரு விஷயம், அப்துல் கலாம் ஐயா அவங்க வந்து அவரால பாராட்டப்பட்ட ஒரு பெரிய மனிதர். மரம் நடுவது நல்லது அப்படிங்கிறத நாட்டுக்கு எடுத்து சொன்ன ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர். அவர் இப்ப இருந்திருந்தா இன்னும் நிறைய சாதிச்சிருப்பாரு. அவராலேயே பாராட்டப்பட்டவர். இதுல இன்னொன்னு சொல்லணும். ஐயா அவங்கள நேர பார்க்கும்போது, அதாவது நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவங்கள ஒரு பாக்கியம் கிடைச்சது எங்களுக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல கூட வந்து இவரை பத்தி பேசுற, அதாவது விவேக் சார். சாரை பத்தி பேசுற ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதர் ஏதாவது நல்லது செய்யணும். இப்ப அவரு கூட செல்முருகன் ஒருத்தர் நடிப்பாரு. பாருங்க, ஒரு ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் தன் கூடவே கடைசி வரையும் எல்லா படங்கள்லையுமே ஒரு நல்ல பாத்திரம் கொடுத்து நடிக்க வச்சாரு. அவர் இன்னும் காலங்கள் இருந்திருக்கலாம். இன்னும் நம்ம நாட்டுக்கு நிறைய நல்லதுகள் நடந்திருக்கலாம். அதாவது நகைச்சுவையால மறக்க முடியாத ஒண்ணு என்னன்னா, இன்னும் சொல்லியே ஆகணும். அவர் தன்னுடைய மகன் வந்து நல்ல பெரிய படிப்பாளியா வருவாரு. அவர் பெரிய டாக்டர் ஆவாருங்கிற ஒரு ஆசை இருந்தது. அவருக்காக வருங்காலத்துல அவங்க வந்து பெருசா வரணுங்கிறதுக்காக ஒரு எல்லாமே ரெடி பண்ண, சட்டுன்னு உடனே இல்ல அப்படிங்கும்போது எத்தனையோ ஆயிரம் பேர் துடித்ததுல நானும் ஒரு ஆளு. அந்த நேரத்துல அங்க போய் பார்க்கும்போது அவங்க மகா போனப்ப நான் போயிருந்தேன். என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு, என்னக்காக பண்ண சொல்வீங்க, இப்படி ஆயிடுச்சப்பா, நான் அப்படி வருத்தப்பட்டேன். அந்த மனிதனே அதே இடத்துல இல்லைன்னு பார்க்கும்போது ரொம்ப நாள் ரொம்ப நாள் வந்து இந்த தமிழ் மக்களுக்கே வந்து அன்னைக்கு கடலா திரண்டு வந்திருந்தாங்க எல்லாருமே. ஒருத்தர் கூட வந்து சூட போகல. அவர் நினைச்சு சினிமாக்காரங்க வருவாங்க, இவங்க வருவாங்கன்னு பார்க்க வரல. அவரை ஒரு தடவை பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அவர் ஆத்மா என்னைக்கும் சாந்தி அடையட்டும். இந்த நேரத்துல அவரை பத்தி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கண்ணை கலங்கிட்டீங்களே. ஓகே. அடுத்து வந்து இவரை வந்து கேட்டாகணும். இவரை பத்தி இப்ப என்னால பாராட்டினாலே சில பேர் வந்து என்ன திட்டுறாங்க. அது ஏன்னு தெரியல. இவரை பாராட்டினாலே ஏன் அவரு நல்ல மனிதரா? அவரு நல்லவரா வல்லவரா? இல்ல, ஏன்னா இன்னைக்கு அவர் எடுத்திருக்க பாதை அந்த மாதிரியான பாதை. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இளைய தளபதி எங்க எல்லாத்துக்குமே தளபதியா இருந்தாரு. இப்ப அடுத்த தலைவரை மாறப்போற ஒருத்தர் விஜய் சார் அவர். சோ இவரை பத்தின ஒரு வார்த்தை. இவரை பத்தி சொல்ற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்ல. ஆனா இவங்க அப்பா எடுத்த படத்துல நான் நடிச்சேன். இவர் கூட நடிச்சிருக்கீங்க. இப்ப ஆரம்பிக்கிறேன். வீட்டுக்கு ஒரு கண்ணகின்னு ஒரு படம், சாட்சின்னு ஒரு படம். அப்ப அவர் நடிக்கும்போது தம்பி வந்து சின்ன பிள்ளையா அந்த படத்திலேயே நடிச்சாரு. அப்ப சின்ன பிள்ளையா நடிச்சாரு. அப்புறம் ஹீரோவா நடிச்சாரு. அவருடைய நடிச்ச படங்கள்லயும் ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. ஆக இன்னைக்கு அவருடைய பாதை தனியா இருக்கு. வளர்ந்திருக்கிறாரு, வளரட்டும். திரை உலகத்துல இன்னொரு ஒரு ஒரு துவக்கத்துல இருக்கிறாரு. திரை உலகத்துல இருந்து பிறகு ஒரு துவக்கத்துல இருக்கிறாரு. அதை எல்லாரும் பாராட்டுறாங்க. ஓகே, இருக்கட்டும். ஓகே மேம். ஸோ அடுத்து வந்து இவரை கேட்டுட்டேன்.
தளபதியை இப்ப கேட்டுட்டா இப்ப பார்த்தா 90 20 20 90 80 அப்புறம் வந்து 20 21 24 24 25 ஆயா 25. ஆமா வாங்க 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 25 வரைக்கும் வந்துருவேன். ஓகே. இளைய தளபதியை நாங்க கேட்டோம். ஸோ அப்படின்னா அடுத்து நாங்க யாரை கேட்க போறோம்? தல அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார் தான் நான் கேட்க போறேன். என்னங்க ஸோ இவரை எல்லாம் கேட்கிற அளவுக்கு நானு அவரு ரேஸ் கார் ரேஸ் பண்றாரு, மங்காத்தா ஆடுறாரு, இந்த பக்கம் ஹீரோ அப்படியே வர்றாரு. என்ன தேவரு ஒரு படம் வருமே, அந்த படத்துல வேற டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கு அப்பாற்பட்டு இவர் மேல உயிர் வச்சிருக்கிறவங்க தமிழக மக்கள் வந்து நிறைய பேரு. அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னா என்னப்பா? ஸ்டாருக்கு கொஞ்சம் அல்டிமேட்டா இருக்கிறவர். நாங்களாம் அல்டிமேட்ன்றது இந்த பென்டன்ல தான் பார்த்துருக்கோம். அதுதான் கேக்குறேன். எனக்கு தெரியாதுல்ல, நான் சின்ன பிள்ளை, இந்த இதெல்லாம் தெரியாது, அதாவது இந்த கருத்துக்கள்லாம் தெரியாது. அப்போ அவரு கூட நம்ம படம் நடிச்சவன். ஆமா, 2 3 படம் நல்ல படங்கள் பண்ணோம். அதாவது நிறைய பேர் இருக்காங்க அதுல. ஒரு பெரியவங்கள வரவங்கள சினிமாக்காரவங்கள மதிக்கிறவர், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர். தம்பி ஒன்னே ஒன்று சொல்றேன், போதும் உங்க கார் ரேஸ் எல்லாம் இனிமே வேண்டாம். சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க, நிறைய நடிக்கிறீங்க, நிறைய மக்களுக்கு நல்லது செய்றீங்க. நான் வேண்டுகோள் வைக்கிறேனே, சரிதானே? நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன் எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அது வேண்டாம். அதுக்கு அப்பாற்பட்டு எங்க பொண்ணு சாலினி பொண்ணு இருக்காங்க, அப்புறம் பிள்ளைங்க இருக்காங்க, இன்னும் இருக்குல்ல படிப்படியா. போதும் உங்க வீரம். நான் எது சொல்றதுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ தலை பத்தி நம்ம கேட்டோம். அடுத்ததாக இவர் வந்து நான் கண்டிப்பா கேட்டாகணும், விஷால். ஓ. ஸோ நடிகர் சங்க தலைவராக இருந்தாரு. செயலாளர் இருக்காரு. அதான் இப்ப அவரு ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடுல இருக்காரு. எடுத்த காரியத்தை தொடர்ந்து நடத்தட்டும், வெற்றி வாகை சூடட்டும். கண்டிப்பா. ஓகே. 2 வரிகள் அவரை பத்தி சொல்லிட்டீங்க. இவரை பத்தின ஒரு சில வார்த்தைகள். கவுண்டமணி சார். தொப்பி போட்டவர். எனக்கு அவரை பத்தி தெரியலையே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓ, கவுண்டமணி நகைச்சுவை நடிகரா? நிறைய படங்கள் நடிச்சாரு இல்லப்பா. ஒரு ஒரு காலத்துல அவர் தான் ஹீரோ. நாடகத்துல இருந்து வந்தவர், தேனாம்பேட்டை வாசி, கோயம்புத்தூர்காரரு, திறமையான நடிகர். நல்லா இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இன்னும் ஒரு 2 பேர் தான். இன்னும் 2 பேரா? ஆமா ஐயா, கேமராமேன் ஐயா, நான் டயர்ட் ஆயிட்டேனா? நல்லா தானே இருக்கா? நீங்க ஜாலியா இருக்கீங்களா? ஓகே. ஓகே. இப்ப நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க. சைலண்ட் ஆயிட்டீங்க. இந்த சிரிப்பை பக்கத்திலேயே இருந்து பார்த்தவங்க. கண்டிப்பா. உங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து நிச்சயமா 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 நிச்சயமா. சிரிப்பழகி, அந்த குரல் அழகி, அந்த குரல் வேற, நடிப்பு அதுக்கு அப்பாற்பட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து பெரியவங்களுக்கெல்லாம் அவங்க கொடுக்குற மரியாதை வந்து ஜாஸ்தியா இருந்தது. அந்த அப்போ 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 வந்து நான் ஒரு பெரிய நடிகை கிடையாது, நாடக நடிகை. அவங்களோட அந்த படத்துல நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நடிக்கிறதுன்னா நான் அந்த படமெல்லாம் நடிக்கல. இப்பவும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நான் படமெல்லாம் நடிக்கவே இல்லை. இயக்குனர் சொன்னதை மட்டுமே செஞ்சிருக்கேன். அதுதான் உண்மை. நீங்க என்ன சொல்றீங்களா, இப்ப பாண்டியன் வந்து என்ன சொன்னாரோ அந்த மாதிரிதான் சொல்லியிருக்கேன். ஆக மேடை நாடகம். அப்ப இவங்களோட பழகுற அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க வீட்டு பொண்ணு, எங்க வீட்டு புள்ள, எங்க வீட்டு தங்கச்சி அப்படிதான் சொல்லணும். பக்கத்து வீட்டுல பார்த்தேன், எதிர்த்த வீட்டுல பார்க்கல, எங்க வீட்டுல, எங்க வீட்டு பொண்ணு.
அப்படிதான் இவங்களோட அந்த பயணம் தொடர்ந்தது. நடித்தோம். அவங்கள பற்றி சொல்ல நிறைய சொல்லியிருக்கான். ஸோ அவங்க இல்லாததும் ரொம்ப வருத்தம் தான். அந்த அந்த காட்சி வந்து மனசுல எப்பவுமே பதிஞ்சு இருக்கு. அதை மாற்ற முடியாது. ஏன்னா பசி படம் ஆங்கிற 2 இடத்துல சோபாங்கிற 2 எழுத்து இருக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அந்த பாத்திரமா அவங்க நடிச்சாங்க. அவங்களோட ஒரு பயணம் தொடர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த, இப்பவும் சொல்றேன், கலைமாமணி இயக்குனர் துரை அவர்களுக்கு தான் என் நன்றி தெரிவிக்கணும். நிச்சயமா மக்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னடா இந்த அம்மா ஸ்டைலா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அந்த படத்துல என்ன பாருங்க, நான் எப்படி இருப்பேன்னு உங்க கூடவே இருப்பேன். அந்த ஒரு டைலாக், அந்த படத்துல ஒரு டைலாக் அந்த படத்துல நான் என்ன டைலாக் பேசினேன்? இப்ப நீ தான் வச்சுக்கேன், நீ தான் விஜயன் சாரு டெய்லி பாக்குறான். என்ன செல்லம்மா என் பேரு அந்த படத்துல நினைக்க செல்லம்மா. நானாத்த எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். டீ குடிக்கிறா? ஓனான்னாத்த வேணான்றமா ஓனான்னாத்த. அது கொஞ்ச நாளாச்சு. தேங்க்ஸ் என்னத்த டீ குடிச்சதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே சோபா அந்த கேரக்டரோட பழகி அவர் பிரியாணி தம்மா தூண்டு பிரியாணிக்காக என்ன பண்ணிக்கினேன். நான் உன்னை அண்ணாத்தேன்னு சொல்லிக்கின்னு இருந்தேன். நீ என்ன நினச்சிக்கிறியா? எனக்கு என்னையா தெரியும். இதுல எவ்வளவு கருத்து இருக்குங்கிறத நீங்க அப்ப தெரியாது. நான் உன்னை அண்ணனா தான் நினைச்சிருக்கேன். நீ என்ன நினைச்சு என் கூட பழகுறேன்னு எனக்கு தெரியாது. இந்த ஒரு லைனுக்காக பெரிய பாராட்டுதல் எழுதினவங்களுக்கு தான் சொல்லணும். அதை சொல்ல வச்சாங்க. அதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்காதுன்னு இப்ப நீங்க சொன்னதுதான் நாங்க தெரியுது. இவ்வளவு இருக்கு. நான் என்னமோ உன்னை அண்ணன்னு தான் நினைச்சிருக்கிறேன். நீ என்ன நினைச்சு என் கூட பழகுறேன்னு எனக்கு தெரியாது. இதுதான் டைலாக். நான் உன்னை அண்ணனா தான் நினைச்சுங்கிற, நீ என்ன நினைச்சு நீ என் கூட பழகுறிய யாருக்கு தெரியும் அப்படின்னு இருந்தது. டைலாக் வந்து ரொம்ப எழுதப்பட்டது, பேசப்பட்டது. ஆக அந்த சோபா அம்மா இல்ல, யாரு கொண்டாடுவாங்க? போயிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா. ஆமா, ஜெயலலிதா அம்மா. பெண்ணின் சிங்கம், வீரமிக்கவர், தன்னடக்கம் கொண்டவர், தன்னிலை மாறாதவர், தாய்மை உள்ளத்தோடு வாழ்ந்திருக்கிறார். இந்த தரணியில இன்னொரு பெண்மணி சொல்ல முடியாது, அப்படி இருந்திருக்கார். அவர் திரைப்பட நடிகை இருந்தாலும் தன் வாழ்க்கையை நம்முடைய தாய்நாட்டுக்காக, நம்முடைய தமிழகத்துக்காக அர்ப்பணித்தவர். பெரிய வளர்ச்சியை கொண்டவர், பெரிய பெரிய நினைவுகளை கொண்டவர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு வாழ்ந்த அந்த வீர பெண்மணி. இந்த மாசம் 24ஆம் தேதி அவங்களுக்கு பிறந்த நாள் வருது. தெரியுமா? தெரியுமா? தெரியும். ஆக அவர் நம்மளோட இருந்தாரு, நம்ம தமிழகத்தை கட்டி காத்தாரு. பெருமை மிக்க அவருடைய அந்த நிழல்ல இருந்திருக்கிறேன் நான் ஒரு பெண்ணாக. ஆக நம் நாட்டுக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம். சூப்பர், அருமையா சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட நிறைய நபர்களோட பயணிச்சிருந்தீங்க. 80s இருந்து 90s 20 இப்போ வரைக்கும் கூட நல்லா பயணிச்சுட்டு இருக்கீங்க. எல்லார பத்தி தெளிவா சொன்னீங்க.